ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறவங்க அவங்களோட படங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை போட்டு தான் டைரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க மூலமாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்காம தன்னோட படங்களில் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வாய்ப்பை வழங்குற ஒரு சூப்பர் டைரக்டர் சுசீந்திரன் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் பழனியில் இருக்கக்கூடிய அமரப்பூண்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே மூவிஸ் மேல எப்பவுமே ஒரு கிரேஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் மாமாவும் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மூவி ஏதோ ஒரு சில காரணங்களால வெளியவே வராம போயிருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால இவருக்கு சினிமாவு மேல எப்பவுமே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சினிமாவில் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகாதனால டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் அதை எதுவுமே கேட்காம தன்னோட மூவிஸ் மேல இருந்த லவ்வால தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 18 வயசுல சென்னைக்கு கிளம்பி வராரு. ஸோ இவர் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண டைம்ல இவங்க ஃபேமிலியில இருந்த எல்லாருக்குமே இந்த விஷயத்துல வருத்தம் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கே இது பிடிக்காமலே இருந்தாலும் தன்னோட மகனுக்கு இதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்கரேஜ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சென்னைக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு 500 ரூபாய் அனுப்பணும் அப்படின்னா கூட அவங்க வீட்டில் சுத்தமாகவே காசு இருக்காதான். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தானா இவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுசீந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் 3 வருஷம் ஒரு திருமண மண்டபத்தில் வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்திருக்காரு. எஸ்டி சபா மற்றும் எழில் இவங்க 2 பேர்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம் தன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக உழைச்சிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவர் 2009ல் தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், கிஷோர், சரண்யா மோகன், சூரி இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டெபியூட்டன் மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சுசீந்திரன் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயரா. அவரு அந்த கபடி பிளேயரா இருந்த சமயத்துல என்னெல்லாம் தன்னோட வாழ்க்கையில அவமானங்களை சந்திச்சாரு அப்படிங்கறத இந்த படத்துல காட்டணும் அப்படின்னு அவர் விரும்பி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2001ல பாலிவுட்ல லகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி இவர் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஷ்ணு விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தினமும் வெயில்ல நின்று அவரோட ஸ்கின்னை டார்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கபடி பிளேயர் கிட்ட இவர் 3 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வாங்குச்சு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸுமே பாத்தீங்கன்னா நல்லாவே கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுதான் பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் மூவியான வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படம். இந்த படத்துல நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஹீரோவும் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பரோட்டா சூர்யா இருந்த அவர்கள் இப்ப ஒரு ஹீரோவா மாறிட்டாரு. அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது இந்த மூவி தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின் மூலமா தான் பாத்தீங்கன்னா அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரும்பவும் 2010ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. இதுல நம்ம கார்த்தி அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோ கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான அதே டைம் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி நம்ம கார்த்தி அவர்களை இந்த மூவிக்காக இவர் செலக்ட் பண்ணியிருக்காராம். அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜெயபிரகாஷ், சூரி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியுமே பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் பேஸ் மூவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டைரக்டர் சுசீந்திரன் அவர்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தருக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தான் இவர் இந்த படத்துல அப்படியே எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ்ல எடுத்த மூவி. ஆனா இவர் இப்ப டைரக்ட் பண்ற மூவி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சிட்டி பேஸ்டா இருக்கிற மாதிரியான மூவி. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மூவியை டைரக்ட் பண்ணும்போது நிறையவே சவால் நிறைஞ்சதா இந்த படம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குச்சு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் நல்லாவே கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுதான் இவரோட செகண்ட்
செகண்ட் மூவியான நான் மகாநல்ல அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2011ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி அண்ட் சரண்யா மோகன் இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சக்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஷார்ட் ஸ்டோரியை எழுதியிருக்காரு. அந்த ஷார்ட் ஸ்டோரியை தான் நம்ம சுசீந்திரன் அவர்கள் ஒரு முழு நீள படமாக எடுத்திருக்காரு. இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆன டைமில் நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2011ல் டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் செகண்ட் டைமாக இந்த மூவியை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாலுமே இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2 நேஷனல் அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக அப்புக்குட்டி அவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவரோட தேர்ட் மூவியான அழகர் சாமியின் குதிரை அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2011ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா மூவி. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம், தீக்ஷா செத், கே விஸ்வநாத் இவங்கெல்லாம் முக்கியமான ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2007ல் பூபதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சீனுவாசன் அவர்கள் அஜித்காக இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் நம்ம அஜித்குமார் அவர்கள் நிறைய ப்ராஜெக்டில் கமிட் ஆகியிருந்ததுனால இந்த மூவியை டைரக்ட் பண்ண தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சுசீந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆகியிருக்கு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்த டைமில் ரொம்பவே மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. அதாவது இந்த மூவியை விக்ரம் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் போய் பார்க்கலாம், அதே மாதிரி ஆக்ஷன் லவர்ஸ் யாராவது இருந்தால் போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 4th டைரக்ஷன் மூவியான ராஜபாட்டை அப்படிங்கிற படம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2013ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த மூவியில் சந்தோஷ் ரமேஷ் அண்ட் மனிஷா யாதவ் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் ரமேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தது தான் அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது சுசீந்திரன் அவர்களோட ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதையை பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப ஜாலியாக சும்மா ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க ஷேர் பண்ணுற டைமில் நிறைய விஷயங்களை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கஸ் பண்ண டைமில் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஆதலால் காதல் செய்வீர் அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே இயரில் 2013ல் இன்னொரு மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால், பாரதி ராஜா, லக்ஷ்மி மேனன் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேற லெவலில் சூப்பராகவே ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 50 கோடி வரைக்கும் இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு அப்படிங்கிற மூவி. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2014ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், ஸ்ரீதிவ்யா, சூரி இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால கிரிக்கெட் நல்லா தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி நம்ம விஷ்ணு விஷால் அவர்களை இந்த மூவிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வாங்குச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படிங்கிற மூவி. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2015ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதுல விஷால், காஜல் அகர்வால், சூரி, சமுத்திரகனி இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட கேரக்டருக்காக விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் தன்னோட உடம்ப குறைச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த மூவில ஃபர்ஸ்ட் காஜல் அகர்வால் அவர்களுக்கு பதிலா ஸ்ருதி ஹாசன் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி மேனன் இவர்களை தான் 2 பேரையும் லீட் ரோல்ல போடுறதா இருந்திருக்காங்க. லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 12th எக்ஸாம் இருந்ததா, அதனால இந்த மூவில நடிக்க முடியல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்குச்சு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸுமே ஆவரேஜாக தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயும் புலி அப்படிங்கிற படம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2016ல் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், பார்த்திபன், ஸ்ரீதிவ்யா இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க.
1985ல தமிழ் ஈழ விடுதலை புலிகள்ல கிட்டு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல மக்களுக்காக போராடின இவரை பத்தி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்குச்சு அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸுமே ஆவரேஜா தான் கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் கிட்டு அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2017ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. அண்ட் இந்த மூவில சந்தீப் கிஷன், விக்ராந்த், மெஹரின் இந்த மாதிரி நிறைய பேர் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மெஹரின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ்ல டெபியூட்டன்ட் மூவி. இந்த படம் தான் பாத்தீங்கன்னா நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2018ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மூவி. அண்ட் இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா ரோஷன், பிரியாலால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஃபர்ஸ்டா நடிக்கிற மூவி இதுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ் அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2019ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார், பாரதி ராஜா, மீனாட்சி கோவிந்தராஜன் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்குச்சு அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸுமே ஆவரேஜா தான் கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெனடி கிளப் அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2019ல இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா விஸ்வா, சௌமிகா பாண்டியன் இந்த 2 பேரும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் நடிக்கிற மூவி இதுதான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி தான். ஸோ இந்த மூவியுமே ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண மூவி தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் அப்படிங்கிற மூவி. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2021ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா சிலம்பரசன், பாரதி ராஜா, நந்திதா ஸ்வேதா இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிதி அகர்வாலும் இந்த மூவில நடிச்சிருக்காங்க. இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் மூவி. அண்ட் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஈஸ்வரன் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2022ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா ஜெய், மீனாட்சி, கோவிந்தராஜன் இந்த மாதிரி நிறைய பேர் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2022ல இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜெய், பாரதி ராஜா, ஹரிஷ் உத்தமன், ஸ்மிருதி வெங்கட், திவ்யா துரைசாமி இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகல. ஏப்ரல் 14ல தமிழ் நியூ இயர்க்கு கலைஞர் டிவியில் டைரக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் குற்றமே அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் இவர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2025ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜகவீர், மீனாட்சி, கோவிந்தராஜன், பாலசரவணன் இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாராட்டி நம்ம பார்க்குற அளவுக்கு எந்த கதையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படம். நம்ம சுசீந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் டைரக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு ஆக்டரும் கூட. இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 படங்களில் ஒரு குட்டி குட்டி ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா 2003ல வெளியான நாம் அப்படிங்கிற படம், அண்ட் 2007ல வெளியான தீபாவளி அப்படிங்கிற படம், 2019ல சுட்டு பிடிக்க உத்தரவு, 2023ல மார்கழி திங்கள் இந்த படங்கள்லாம் இவர் குட்டி குட்டி ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவங்களோட கனவுகளை நிறைவேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்த நம்ம சுசீந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.